பல வருஷமா உங்க மனசுல ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கா? ஒரு தேவை நிறைவேறணுமேன்னு ராத்திரி பகலா ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? பல தடவை முயற்சி செஞ்சும் பல வழிகள்ல போராடியும் நீங்க நினைச்ச ஒரு ஹலாலான விஷயம் கைகூடி வராம தள்ளிப் போயிட்டே இருக்கா? இதுக்கு மேல இது நடக்கவே நடக்காது, இனி என் வாழ்க்கையில இது சாத்தியமே இல்லைன்னு நீங்க நம்பிக்கை இழந்த ஒரு காரியம், அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஒரு நல்ல வேலை, இழுத்துக்கிட்டு இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகளோட நல்ல எதிர்காலம், இல்லனா ஒரு நிம்மதியான மனசு. இப்படிப்பட்ட ஏக்கத்தாலையும் கவலையாலையும் உங்க இதயம் பாரமா இருக்கா? கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால நம்ம இஸ்லாத்துல இதுக்கும் மிக அழகான, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு. நம்பிக்கை இழந்த உள்ளங்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற ஒரு அருமருந்து இருக்கு. நீங்க நினைச்சது நடக்கணும், உங்களுடைய ஹலாலான ஆசைகள் நிறைவேறணும்னு நம் அன்புத் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த துஆவை பத்தியும், அந்த துஆவை எப்படி எந்த உள்ளச்சத்தோட ஓதினா உங்க தேவைகள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறுங்கிறத பத்திதான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கப் போறோம். நாம மனுஷங்களா பிறந்ததால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகளும் தேவைகளும் இருக்கிறது, ரொம்பவே இயற்கை. அல்லாஹ் தான் நம்மளை அப்படித்தான் படைச்சிருக்கான். ஆனா அந்த தேவைகள் நிறைவேறாதப்போ நாம சோர்ந்து போயிடுறோம். சில நேரங்கள்ல விரக்தியோட விளிம்புக்கே கூட போயிடுறோம். இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு தேவை நிறைவேறலன்னா அதுக்காக துவண்டு போறது தீர்வு கிடையாது. அதுக்கு பதிலா அந்த தேவைய யார்கிட்ட கேட்கணுமோ, அந்த அகில உலகத்தோட அதிபதியான அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்கணும்னு நாம கத்துக்கணும். நினைச்சது நடக்கிறதுக்கான வழி ஏதோ மந்திரத்துல இல்லை, அது அல்லாஹ்வோட நாம ஏற்படுத்திக்கிற ஒரு வலுவான தொடர்புல இருக்கு. அந்த தொடர்புதான் துஆ. துஆங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்லை, அது ஒரு அடிமைக்கும் அவனோட இறைவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல். அதனால நாம நினைச்சது நடக்கணும்னு ஆசைப்பட்டா நாம செய்ய வேண்டிய முதல் படி, அதை நிறைவேற்ற சக்தி படைச்சவன் அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான்னு ஆழமா நம்புறது. ரெண்டாவது, அவன்கிட்ட எப்படி கேட்கணுமோ அந்த ஒழுக்கங்களோட கேட்கிறது. துஆவோட சக்தியை ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஆவைத் தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாதுன்னு. அந்த அளவுக்கு துஆ ஒரு வலிமையான ஆயுதம். ஆனா அந்த ஆயுதத்தை நாம சரியா பயன்படுத்த கத்துக்கணும். இப்போ கவலைகளையும் துன்பங்களையும் நீக்கி நினைத்த காரியங்களை இலகுவாக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த சக்தி வாய்ந்த துஆவை பார்ப்போம். ஒரு காரியம் நமக்கு ரொம்ப கஷ்டமா, மலை மாதிரி தெரியும்போது இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அதை இலகுவாக்கித் தருவான். இந்த துஆ நேரடியாக ஒரு கோரிக்கையை வைப்பதை விட அல்லாஹ்வின் சக்தி மீது நாம் வைத்திருக்கும் முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. யா அல்லாஹ், உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. நீ நாடினால் இந்த கடினமான காரியத்தையும் மிக இலகுவாக மாற்றித் தருவாய் என்று அவனிடம் சரணடைவதுதான் இந்த துஆவின் சாராம்சம். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லன் வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லன். இதோட பொருள், யா அல்லாஹ், நீ எதை இலகுவாக்குகிறாயோ அதைத் தவிர வேறு எதுவும் இலகுவானது இல்லை. நீ நாடினால் கஷ்டமானதையும் கவலையையும் இலகுவானதாக ஆக்கிவிடுவாய். இந்த துஆவில் பாருங்கள், நாம் ஒரு தேவையை கேட்பதை விட அல்லாஹ்வின் எல்லையற்ற ஆற்றலை ஒப்புக்கொள்கிறோம். உலகத்தில் எதுவுமே சுயமாக இலகுவானது கிடையாது. அல்லாஹ் தன் கருணையால் இலகுவாக்கினால் மட்டுமே அது நமக்கு இலகுவாகிறது. அதேபோல் எவ்வளவு பெரிய துன்பமாக கவலையாக இருந்தாலும் அவன் நாடினால் அதை நொடியில் இலகுவாக்கி விட முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. சுப்ஹான் அல்லாஹ். இதுபோன்ற முழுமையான சரணடைதல் மற்றும் நம்பிக்கையை அல்லாஹ் பெரிதும் விரும்புகிறான். விஷயத்தை நாம ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். நாம கேட்கிற துஆவுக்கு அல்லாஹ் 3 வழிகள்ல ஒரு வழியில பதில் சொல்றான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. 1, நாம கேட்டதை கேட்டபடியே இந்த உலகத்திலேயே நமக்குத் தருவான். இல்லன்னா நாம கேட்டதுக்கு பதிலா நமக்கு வரவிருந்த ஒரு பெரிய கஷ்டத்தை, ஒரு சோதனையை நம்மளை விட்டு தடுத்துடுவான். இல்லன்னா இந்த 2யும் செய்யாம நாம கேட்ட துஆவுக்கான நன்மையை மறுமைக்காக சொர்க்கத்துல நமக்காக
ஒரு பெரிய பொக்கிஷமா சேமிச்சு வைப்பான். அதனால நீங்க கேட்ட ஒரு விஷயம் உடனே நடக்கலன்னா அல்லாஹ் உங்க துவாவை கேட்கலன்னு ஒருபோதும் நினைச்சிடாதீங்க. ஒருவேளை அதைவிடச் சிறந்த ஒன்றை உங்களுக்காக அவன் திட்டமிட்டிருக்கலாம். இல்லன்னா மறுமையில அதுக்கான மகத்தான கூலியை அவன் தயார் செஞ்சிருக்கலாம். அல்லாஹ்வோட திட்டத்து மேல முழுமையான நம்பிக்கை வைங்க. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவன் தன் அடிமைகளுக்கு ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். நம்மளில் பலருக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்குங்க. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மாத கடைசியில பர்ஸ் காலியாகிடுதே. வந்த சம்பளம் கண்ணுக்குத் தெரியாம 2 வாரத்திலேயே காற்றாகி போகுதே. பணம் எங்க போச்சு? தினமும் ஒரு யோசனையும் குழப்பமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா? இது வெறும் பணப்பிரச்சனை இல்லைங்க. இத ஒரு பொருளாதார ரீதியான சவாலா மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு ஆழமான ஆன்மீக அடையாளம். அதாவது உங்க வருமானத்தில் பரக்கத் இல்லைங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. பரக்கத்தில்லாத வருமானம் கடலில் ஒரு இலையை மாதிரி. எவ்வளவு பெரிய ஆலமர இலைனாலும் சரி, எங்க போனாலும் மூழ்கிடும், கரை சேராது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான். உங்க கையில் பணம் தங்காத காரணத்தையும் அதுக்கு இஸ்லாம் சொல்ற ஒரு நிரந்தரமான ஆழமான மருந்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வர்றேன். நீங்க தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நான் நேர்மையா உழைச்சேன், வியர்வை சிந்தி பாடுபட்டேன், எத்தனையோ ரிஸ்க் எடுத்து தொழில் செஞ்சேன். ஆனா வீட்ல நிம்மதி இல்லை, மனசுல சந்தோஷம் இல்லை, கடன் குறையற மாதிரி தெரியலைன்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நிம்மதியில்லாத காசு கடன் வாங்கி வாழற வாழ்க்கையை விட ரொம்பவே கொடூரம்ங்க. பல நேரங்களில அந்த காசு உங்க கையில தங்காம போறதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தின் பெயர்தான் பரக்கத். பரக்கத் இல்லாத வருமானம் குடும்பத்துக்கு அமைதி கொடுக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் என்னென்னவோ தேவைகளுக்காக அது கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த பணத்தை வெச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமலே இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த பரக்கத் எப்படி வரும்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு துவா, ஒரு நெறி, ஒரு பழக்கம். இந்த 3 போட்டாலே போதும். உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். வாங்க அதைப் பத்தி விளக்கமா பார்ப்போம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹராம் காசை சாப்பிட்டால் அவன் தொழுகையை ஏற்கும் வரைக்கும் அவன் உடம்பில் அந்த காசு ஓடிக்கிட்டே இருக்கும். முஸ்லிம். இதோட அர்த்தம் என்னன்னா, நாம சம்பாதிக்கிற வழி தவறாக இருந்தால் அந்த காசு நம்மள விட்டு போயே ஆகணும்.